26வது ഗദ്യഭാഗം. ക്വചിത് മിതഃ വ്യവഹരൻ യത് കിഞ്ചിത് ധനം അന്യേഭ്യോ വാ കാഗിനികാമാത്രം അഭി അപഹരൻ യത് കിഞ്ചിത് വാ വിദ്വേഷം ഏതി വിത്തഷാഢ്യാത്. ക്വചിന്മിതോ വ്യവഹരൻ യത് കിഞ്ചിത് ധനം അന്യേഭ്യോ വാ കാഗിനികാമാത്രം അഭി അപഹരൻ യത് കിഞ്ചിത് വാ വിദ്വേഷം ഏതി വിത്തഷാഢ്യാത്. ക്വചിന്മിതോ വ്യവഹരൻ യത് കിഞ്ചിത് ധനമന്യേഭ്യോ വാ കാഗിനികാമാത്രം അഭി അപഹരൻ യത് കിഞ്ചിത് വാ വിദ്വേഷമേതി വിത്തഷാഢ്യാത്. ക്വചിന്മിതോ വ്യവഹരൻ യത് കിഞ്ചിത് ധനമന്യേഭ്യോ വാ കാഗിനികാമാത്രമപ്യപഹരൻ യത് കിഞ്ചിത് വാ വിദ്വേഷമേതി വിത്തഷാഢ്യാത്. அடுத்தவாளோடு பணம் போட்டி போட்டுண்டு சம்பாதிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாலும் அதனாலேயே பரஸ்பர சத்ருதையும் உண்டாகிறது. ക്വചിത് ചില ടൈമില് മിതഃ അന്യോന്യം വ്യവഹരൻ വ്യാപാരം നടത്തുற ടൈമില് യത് ഏതോ കിഞ്ചിത് കൊഞ്ചം ധനം സമ്പത്ത് അന്യേഭ്യോ അടുത്തവാകിട്ടേന്തോ காகினிகா மாத்திரம் வா ரொம்ப ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்ல இருந்தா கூடியும் காகினிகா மாத்திரம் வா அப்படி ரொம்ப ரொம்ப கம்மியான கொஞ்சமான துச்சமான பணமா இருந்தா கூடியும் மட்டும் காகினிகா மாத்திரம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மெஷர்மெண்ட் ஆக்கும். அது பண்டத்த காலத்துல கால் பணம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அதாக்கும் இந்த காகினிகா மாத்திரம். எது அதனால கிஞ்சித்வா கொஞ்சமாவதும் வித்வேஷமேதி வித்வேஷம் உண்டாகிறது. வித்தசாட்யாது தனத்துக்கிட்ட இருக்கிற அத்தியாகிரகம் காரணமாயிட்டு வித்தசாட்யம் உண்டாகிறது. அடுத்தவாளோடு பணம் போட்டி போட்டுண்டு கிடைக்கும்னா கூடியும் அதனால பரஸ்பர வித்வேஷமும் உண்டாகி வருது. 27வது ഗദ്യഭാഗം. അധ്വനി അമുഷ്മിൻ ഇമേ ഉപസർഗാഃ തദാ സുഖദുഃഖ രാഗദ്വേഷ ഭയ അഭിമാന പ്രമാദ ഉന്മാദ ശോകമോഹലോഭ മാത്സര്യേഹേ ഈർഷ്യ അവമാന
க்ஷுது பிபாசா ஆதி வியாதி ஜென்ம ஜரா மரண ஆதயஹ. நிறைய சின்ன சின்ன பதங்கள் கூட்டி சேர்த்தி ஆக்கும் இந்த கத்திய பாகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கத்திய பாகம் மட்டுமில்லை, எல்லா கத்திய பாகங்களிலையும், எல்லா ஸ்லோகங்களிலையும், எல்லா நாமங்களிலையும் நிறைய சின்ன சின்ன பதங்கள் இருக்கு. அத்வனி அமுஷ்மின் இமே உபசர்காஹ ததா அத்வன்யமுஷ்மின்னிமே உபசர்காஸ்ததா அத்வன்யமுஷ்மின்னிம உபசர்காஸ்ததா சுக துக்க ராக துவேஷ பய அபிமான பிரமாத உன்மாத சோக மோக லோப மால்சர்யேஹே ஈர்ஷ்ய அவமான க்ஷுது பிபாசா ஆதி வியாதி ஜென்ம ஜரா மரண ஆதயஹ. நிறைய பதங்களையாக்கும் நம்ம பார்த்தோம். அத்வன்யமுஷ்மின்னிம உபசர்காஸ்ததா சுகதுக்கராகத்வேஷ பயாபிமான பிரமாதோன்மாத சோகமோகலோப மால்சர்யேர்ஷ்யாவமான மால்சர்யேஹே ஈர்ஷ்ய அவமான. அதையாக்கும் கூட்டி சேர்த்தி மால்சர்யேர்ஷ்யாவமான அப்படின்னு பார்த்தது. க்ஷுது பிபாசா ஆதி வியாதி, அதையாக்கும் க்ஷுத் பிபாசாதி வியாதி அப்படின்னு பார்த்தது. ஜன்ம ஜரா மரண ஆதயஹ ஜன்ம ஜரா மரணாதயா அத்வன்யமுஷ்மின்னிம உபசர்காஸ்ததா சுகதுக்க ராகத்வேஷ பயாபிமான பிரமாதோன்மாத சோகமோகலோபமால்சர்யேர்ஷ்யாவமான க்ஷுத்பிபாசாதி வியாதி ஜன்மஜரா மரணாதயா. இந்த சம்சார மார்க்கத்துல இதே மாதிரி இருக்கிற நிறைய ஆபத்துகள் உண்டாகிறது. சுகம் துக்கம் ராகம் துவேஷம் பயம் அபிமானம் பிரமாதம் உன்மாதம் சோகம் மோகம் லோபம் மால்சர்யம் ஈர்ஷ்யா அவமானம் பசி தாகம் வியாதி ஆதி ஜென்மம் ஜரா மரணம் இப்படி எல்லாவும் உண்டாயிண்டே இருக்கு. அத்வனி இந்த பிரவൃத்தி மார்க்கம் அப்படிங்கிற அமுஷ்மின் இந்த பிரபஞ்ச விவகாரம் இமே இப்படியெல்லாம் இருக்கிற உபசர்காக ஆபத்துகள் ததா அதே மாதிரியே சுக துக்க ராக துவேஷ பய அபிமான பிரமாத உன்மாத சோக மோக லோப மால்சர்ய ஈர்ஷ்ய அவமான க்ஷுத் பிபாச ஆதி வியாதி ஜென்ம ஜரா மரண ஆதயஹ. அதே மாதிரி இருக்கிற இந்த பிரவൃத்தி மார்க்கம் ரொம்ப ரொம்ப கடினம். சுகம் எப்பவாவதும் கிடைக்கிற சுகம், துக்கம் நிறைய கிடைக்கிற துக்கம், ராகம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற அட்டாச்மெண்ட், துவேஷம் நினைச்சது கிடைக்காத வர கோபம், பயம் கிடைச்சது நஷ்டமாகுமோ அப்படிங்கிற பயம், அபிமானம் நான் அப்படிங்கிற பாவம். இங்க அடுத்ததாயிட்டு சொல்றது பிரமாதமாக்கும். பிரமாதம் அப்படின்னா தமிழ்ல சூப்பர் அப்படின்னு அர்த்தம். இங்க அப்படி அர்த்தத்தை எடுத்துக்கிறதுக்கு சாத்தியமில்லை. ശ്രദ്ധയില്ലാത്തതിനാல புத்தி ஒர்க் பண்ணாத அவஸ்தைக்காக்கும் இங்க பிரமாதம் அப்படின்னு சொன்னது.
അടുത്തത് ഉന്മാദം, അഹങ്കാരത്തിമിർപ്പ്. അടുത്തത് ശോകം എന്ന ദുഃഖം, മോഹം എന്ന മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്. അടുത്തത് ലോഭം, ലോഭം ചെന്ന അത്യാഗ്രഹം. മാത്സര്യം എന്ന போட்டி, ஈர்ஷ்யா அப்படின்னா பொறாமை, அவமானம் அப்படின்னா மானம் போற அவஸ்தை. அதே மாதிரி அடுத்தவாளெல்லாம் இன்சல்ட் பண்ணினா நமக்கு அவமானமா இருக்கும், தலையை நிமித்தவே முடியாது. க்ஷுது பசி, பிபாசா சொன்னா தாகம், ஆதி சொன்னா மன கஷ்டம், வியாதி அப்படின்னா சரீர கஷ்டம், ஜென்மா அப்படின்னா ஜனனம், ஜரா அப்படின்னா வார்த்தக்கியம், அப்புறம் இருக்கிறது மரணம். இப்படியெல்லாம் ஆதயகா, ஆதயஹா அப்படின்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு அர்த்தம். இப்படி 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 இப்படின்னு அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் உண்டாகும் இந்த வாழ்க்கையில, பல பல ஆபத்துகள் உண்டாகும் அப்படின்னு சொன்னது கூடாதக்கு இப்ப சொன்னதெல்லாம் வாழ்க்கையில கட்டாயம் உண்டாகும் அப்படின்னு எடுத்து சொல்றார் ஸ்ரீ சுகபிரமர்ஷி. வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லாருக்கும் பலதரத்துல 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரத்துல இருக்கிற சுகதுக்க அனுபவங்கள் மாறி மாறி வந்துண்டும் போயிண்டும் இருக்கும். ஒரே அம்மாவோடு 4-5 குழந்தைகள் இருக்கா அப்படின்னா அவ 5 பேரும் 5 விதத்திலேயாக்கும் வாழ்க்கையில ஜீவிப்பா. சிலவாளுக்கு தனமே இருக்காது, சிலவாளுக்கு படிப்பு இருக்காது, சிலவா ரொம்ப படிக்கிறவாளா இருப்பா, சிலவா ரொம்ப பதவியில் இருக்கிறவாளா இருப்பா, சிலவா ரொம்ப அவமானங்களை தாங்கிட்டு ஜீவிக்கிறவாளா இருப்பா, சிலவா ரொம்ப சுகமா அவளுக்கு துக்கமே இல்லாத மாதிரி அவ ரொம்ப பிரதாபமா வாழுவா. இப்படியெல்லாம் பல பல விதத்துல ஜீவித அனுபவங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தொடரும். மனசு தளர்ந்தானா சரீரம் அப்படிங்கிறது தளர்ந்து போயிடும். அதனால மனசு தளராம இருக்கிறதுக்கு, சரீரம் போஷிப்பிக்கிறதுக்காகவும் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அதே மாதிரி சரீரத்துக்கு நோய் வந்தானாக்கா மெடிசின் சாப்பிடுறோம். அதே மாதிரி மனசு தளர்ந்து போகாக்கி இருக்கிறதுக்காக அந்த மனசை பகவானில கொண்டு போய் சேர்க்கணும். பகவானில சரணாகதி அடையறத மனசுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், மனசுக்கு ஒரு பிளஸ் எனர்ஜி கிடைக்கிறத, சரீரத்துக்கு போஷிப்பு உண்டாகிற மாதிரி மனசுக்கு போஷிப்பு உண்டாகும். அப்போ மனசு நன்னா இருந்தானாக்கா ஆரோக்கியமாயிட்டு நன்னா நடமாடுறதுக்கு சாதிக்கும். சரீரத்துக்கு ஆதிவியாதிகள் இருந்தா கூடியும், சரீரத்துல வியாதி இருந்தா கூடியும், மனசு திருடமா இருந்தா அந்த வியாதிய ஜெயிச்சிடலாம். இதே சரீரத்துக்கு நல்ல ஒரு போஷிப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா கூடியும் மனசு அந்த ஆதி காரணமாயிட்டு சரீரம் துர்பல அவஸ்தையில வந்து சேரும். இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்திட்ட வர்ணனை பண்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 28வது கத்திய பாகம். क्व अभि देवमायया स्त्रिया भुजलदः उपगूढः प्रस्कन्न विवेक विज्ञानः यद् विहार गृह आरंभ आगुल हृदयः तद् आश्रय अवसक्त सुद दुहितृ कलत्र भाषित अवलोक विजेष्टित अबहृद हृदयः आत्मानं अजिद आत्मा अपारे अंधे तमसि प्रहिणोति क्वापि देवमायया स्त्रिया भुजलदो बगूढः प्रस्कन्न विवेक विज्ञानो यद्विहार गृहारम्भाकुल हृदयः तद् आश्रय अवसक्त सुद दुहितृकलत्र भाषित अवलोक विजेष्टित
അപഹൃത ഹൃദയഃ ആത്മാനമജിതാത്മാവാരേ അന്തേ തമസി പ്രഹിണോതി. ക്വാപി ദേവമായയാ സ്ത്രിയാ ഭുജലതോ ബഗൂഢഃ പ്രസ്കന്ന വിവേക വിജ്ഞാനോ യദ്വിഹാര ഗൃഹാരംഭാകുല ഹൃദയസ്തദാശ്രയാവസക്ത സുതദുഹിതൃകളത്ര ഭാഷിതാവലോക വിജേഷ്ടിതാവഹൃത ഹൃദയഃ ആത്മാനമജിതാത്മാവാരേ അന്തേ തമസി പ്രഹിണോതി. മനോജയം இல்லாதவாளுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணினாதான் இந்திரியங்களை அடக்கிறதுக்கு சாதிக்கும். மன கண்ட்ரோல் இல்லாதவாளுக்கு தேவமாயையா இருக்கிற ஸ்திரீயோடு அழகாயிருக்கிற வள்ளிக்கொடிக்கு துல்லியமாயிருக்கிற கைகளால கெட்டிப்பிடிக்கப்பட்டு விவேகம் விஞ்ஞானம் இதெல்லாம் நஷ்டப்பட்டு வீடு புத்திரன் இதிலெல்லாம் அட்டாச்மெண்ட் உண்டாயி இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை கோடியும் இல்லாதக்கு மகாந்தகாரத்துல பதிச்சு அந்த ஜீவாத்மா சங்கடப்பட்டு துரிதம் அனுபவிக்கிறது. அபி சில டைமில எல்லாம் கூடியும் தேவமாயையா ஈஸ்வரமாயை பகவல் மாயையா இருக்கிற ஸ்திரியா அந்த மாயாதேவியா இருக்கிற ஸ்திரீயால அட்ராக்ட் செய்யப்பட்டு பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் ஆதிபராசக்தி இந்த பிரபஞ்சத்துல திரிகுணங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும் சர்வதும் அந்த திரிகுண சக்திக்கு பேராக்கும் மாயா. அப்படி இருக்கிற மாயா சக்தி ஸ்திரீயோடு தோற்றத்துல ஸ்திரீ அப்படிங்கிறது இங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாவம். அதாவது பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது அத்வைத பாவமாயிருக்கிற ஞான பாவமாயிருக்கிற சத்தியமா மட்டும் இருக்கிற இடம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அஜ்ஞானமயமாக்கும். அந்த அஜ்ஞானத்தையாக்கும் இங்க ஸ்திரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கு அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அப்படி மாயாதேவியான ஸ்திரீயால அஜ்ஞான சக்தியால அட்ராக்ட் செய்யப்பட்டு புஜலதா கை அப்படிங்கிற வள்ளிக்கொடியால அந்த அஜ்ஞான சக்தியாயிருக்கிற ஆதிபரா சக்தியோடு கைகளால உபகூடஹா அந்த ஜீவாத்மா நன்னா கெட்டி போடப்பட்டு பிரஸ்கன்ன விவேக விஞ்ஞானஹ புத்தியும் பகுத்தறிவும் இல்லாமாயிட்டு முட்டாளாயிட்டு எது விஹாரா அந்த அஜ்ஞான சக்தியுமாயிட்டு ரசிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இல்லாத விஷயங்களோடு கூடிட்டு அட்டாச்மெண்ட் உண்டாயி ரசிக்கிறதுக்கு கிரஹா ஆரம்ப வீடு உண்டாக்குறதுக்கு ரெடி ஆகிறான் அந்த ஜீவாத்மா. ஆகுல அப்படி வீடு உண்டாக்குறதுக்கு ஆகிரகிச்சு அப்படி இருக்கிற ஹிருதயம் இருக்கிற அந்த ஜீவாத்மா ஒரு சரீரத்துக்குள்ள பூந்துண்டாக்குமே ஜீவாத்மா இருக்கு. தது அந்த அஜ்ஞான சக்தியோடு கூடிட்டு அது மனைவியா இருக்கலாம் கணவரா இருக்கலாம். அஜ்ஞான சக்தியோடு கூடிட்டு கிரகத்துல ஆசிரயா அந்த கிரகத்துல இருக்கிறவாளுமாயிட்டு ஆசிரயிச்சுண்டு அவசக்தா பலரும் ஆகிரகிச்சு சுதா புத்திரன் துஹித்ரு புத்ரி களத்ரா மனைவி அப்படி இல்லைன்னா கணவர் பாஷிதா இவாகிட்ட எல்லாம் பேசிண்டு அவலோகா நன்னாயிருக்கிற அவளோடு பார்வை விஜேஷ்டிதா அவளோடு சேஷ்டகள் எல்லாம் பார்த்துண்டு அபஹிருத ஹிருதயா அவளில ஹிருதயத்தை பறிகொடுத்துண்டு தோணும்படி
அஜிதா, இந்திரியங்களை ஜெயிக்காத்த ஆத்மா, ஆத்மாவாயிட்டு ஆத்மானம் தனக்குத்தானே அப்பாரே மறுகரை காணாத்த அந்த குற்றாக்கூறு இருட்டுல, அந்த அந்தகாரத்துல, அந்த அஜ்ஞானத்துல பததி, அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது பிரஹினோதி அப்படிங்கிறது தான் இந்த பததி அப்படின்னு சொல்றது. நன்னா தொப்பக்கடின்னு விழறது. அஜ்ஞானம் அப்படிங்கிற நரகம் அப்படிங்கிற இந்த படுகொழியில ஜீவாத்மா தொப்பக்கடின்னு விழுந்து கிடக்கு. அதுக்கு அங்கேருந்து தப்பிச்சுண்டு இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு போக முடிய மாட்டேங்கிறது.